பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. தேவனுடனான உறவுக்காக முழுமையாக திறந்த மனது கொண்ட மனிதர். தேவன் அவரை, நான் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தது அவரது திறமைக்காக அல்ல, அவரது இதயத்தின் நிலைக்கு காரணம். ஆபிரகாமின் வாழ்க்கையில் நாம் காண்பது ஒரு முக்கிய உண்மை. தேவனுடைய குரலை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தார். அழைத்த தேவன் நீர் என்ற போது அவர் எதிர்காலம் தெரியாத இடத்திற்கே கூட தயக்கமின்றி நடை போட்டார். ஏன்? அவர் தேவனின் வார்த்தையில் உறுதியும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். அந்த நம்பிக்கையே அவரை ஆசீர்வாதத்தின் தந்தையாக்கியது. ஆபிரகாம் தேவனுக்கு எப்படி இருந்தார்? அவர் ஒரு நம்பிக்கையின் தூண், கீழ்ப்படிதலின் சுடர், தியாகத்தின் சாட்சி. தன் ஒரே மகனான ஈசாக்கையே கூட அர்ப்பணிக்க தயாரான அந்த முழுமையான கீழ்ப்படிதல் தேவனின் இதயத்தை தொட்டது. அவரின் வாழ்வை எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தின் பாதையாக மாற்றியது. இன்று நாமும் தேவனுடைய அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டால், நம் சிந்தனையை, நம் மனதை, நம் பயங்களை, நம் எதிர்காலத்தையும் அவரின் கரங்களில் ஒப்படைத்தால் தேவன் நம்மையும் ஆபிரகாமை போல் உயர்த்துவார். ஒரு சிறிய தொடக்கத்தை மகத்துவமாக மாற்றுவார். நம் குடும்பத்தையும் தலைமுறையையும் ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தேடும் ஒன்று திறமை அல்ல, நம்பிக்கை. அவர் எதிர்பார்ப்பது திறன் அல்ல, கீழ்ப்படிதல். ஆபிரகாம் தேவனுக்கு எப்படி இருந்தாரோ நாம் அப்படி இருக்க தொடங்கினால் நம் வாழ்க்கையும் வாக்குத்தத்தத்தின் பாதையில் நடக்க துவங்கும். தேவன் ஆபிரகாமை பலுகி பெருக பண்ணியது போல் நம்மையும் பெருக பண்ணுவார் என்பது அதிக நிச்சயமே. இன்று சொல்லுங்கள், கர்த்தாவே, ஆபிரகாமை போல நாங்களும் நம்புவோம். நீர் சொல்வதை நான் செய்வேன். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் புதிய அதிகாரத்தை திறக்கும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.